நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் 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 நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். 8 ஜானுக்குள்ள இந்த வீடு, 8 கட்டினா சிலந்தி கூடு. 8 ஜானுக்குள்ள இந்த வீடு, 8 கட்டின சிலந்தி கூடு. உயிர் விட்டு போன ரொம்ப வெக்க கேடு, உயிர் விட்டு போன ரொம்ப வெக்க கேடு. அந்த வெக்க கேடு நேரு முன்ன அச்சுதன பாடு பாடு. அந்த வெக்க கேடு நேரு முன்ன அச்சுதன பாடு பாடு. நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். நாராயணாய நம நாராயணாய நம நாராயணாய நம ஓம் ஓம் ஓம். ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணத்தினுடைய 26வது நாள். விராதன் என்ற அரக்கனை கொன்று ஒரு பெரிய மலை பூதத்தை அடித்து வீழ்த்தியதால் அந்த செய்தி ஆரண்ய காடு முழுக்க பரவுகிறது. ராமருக்கு போன இடமெல்லாம் போகாததுக்கு முன்னாடியே அவரை தெரிந்து கொண்டு ஆசிரமத்தில் சந்நியாசிகள் அவரை வரவேற்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் தசரத மன்னனுடைய மகன் என்று தெரிந்தவுடன் ராமனுக்கு அவர்களுடைய குறைகளை சொல்லி, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, இதையும் தீர்த்து வை ராமா என்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஆசிரமமாக காட்டுக்குள் சென்று அவர்கள் குறைகளை தீர்த்து, அவர்களுக்கு யார் இடைஞ்சல் செய்கிறார்களோ அவர்களை அழித்து ராமன் ஒரு வனவாசத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். சரபங்க முனிவர் ஆசிரமத்துக்கு போனார் என்று நேற்றே பார்த்தோம். சரபங்க முனிவர் ஆசிரமத்துக்கு போகும்போது அவர் சொன்னார், ராமா வாருங்கள். ராமருடைய பிறவி இவர் யார் என்பதை சந்நியாசிகள் தியானத்தில் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே இவர் போகாததுக்கு முன்னாடி ராமா வாருங்கள், சித்திரக்கூடம் வந்திருக்கும் போதே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். என்றாவது ஒரு நாள் எங்களுக்கு தரிசனம் கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். ராமா, இதுவரை நான் பெற்ற புண்ணியங்கள், நான் செய்த தவங்கள், அதன் மூலம் வந்த பலன்கள் அனைத்தையும் தருகிறேன். நீ நன்றாக இந்த ஆரண்ய காண்டத்தை முடிப்பாயாக என்று வரவேற்றார் அந்த சரபங்க முனிவர். அப்போது ராமர் சொன்னார், சுவாமி, எனக்கு ஒரு புண்ணியம் வேண்டும், ஒரு பலன் வேண்டுமென்றால் அதை நான் கஷ்டப்பட்டு தவம் செய்து அதை பெற வேண்டும். இன்னொருத்தருடைய பலனை வாங்குவது முறையில்லை இல்லையா என்றான். ஹஹா, சக்கரவர்த்தி திருமகனே, நீ சொல்வது சரிதான். ஆனாலும் எங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது என் கடமை, படைத்தவனுக்கு நாங்கள் அருள வேண்டியது என் கடமை என்று மறைமுகமாக ராமனுக்கு சொன்னார்கள். அப்போது என்னை விடைகொடு ராமா, என்னுடைய பிறவிக்கரன் முடிந்தது, நான் போகிறேன்னு சொல்லி நெருப்பில் தீயை வச்சு உள்ளே இறங்கி அந்த தீக்குள்ளேருந்து அந்த உடல் அழிந்தது. அதிலிருந்து ஒரு ஜெகஜோதியான ஒரு உருவம் மேலே போனது. அப்படி சரபங்க முனிவர், இதில் நேராக போனேன்னா சுதீஷ்ண முனிவர் இருக்கிறார், அவர் உனக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லிவிட்டு சென்றார். அடுத்து சுதீஷ்ண முனிவர்கிட்ட போகிறார். அவரும் ராமா வாருங்கள் வாருங்கள், என் ஆசிரமத்தில் தங்குங்கள், இங்கேயே இருந்து விடுங்கள், உங்கள் எஞ்சிய காலத்தை முடித்து விடலாம், இந்த ஆசிரமத்திலேயே இருந்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, நாங்கள் ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது, நாங்கள் நம்ம ஆரண்ய காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு இடத்துல நாங்கள் இருந்தால் அது வீடு மாதிரி ஆயிரும். அது நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற விரதத்துக்கு சரியானதல்ல. ஆகவே நீங்கள் சொல்லும்போது ஒரு 2 நாள் இருந்துவிட்டு செல்கிறேன்னு சொல்லி சுதீஷ்ண முனிவர்கிட்டையும் சொல்கிறார். அப்போது அவரும் பாராட்டுகிறார், ராமா உன்னுடைய அவதார வேலைக்கு சரியாக முடிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி ஒவ்வொரு காட்டுக்குள்ளே போகும்போதும் அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லும் போதும் ராமர் வில்லெடுத்து அவர்களுக்காக அதை அழிக்கும் போதும்
இதை பார்த்து கொண்டு சீதையும் லட்சுமணன் சில சமயம் லட்சுமணனும் சேர்ந்து அழிப்பான். சீதை இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றா. சுதீஷ்ணரோட ஆசிரமத்தில் 2 நாள் தங்கிட்டு நாங்கள் அடுத்து அகஸ்தியரை சந்திக்க செல்கிறோம், அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு செல்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது சீதாதேவி சொல்கிறாங்க, சாமி, நான் உங்களுக்கு உபதேசம் சொல்வதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் என் மனதில் பட்டதை நான் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. இப்போது நமக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, நமக்கு ஒரு எதிரி வருகிறார், நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நாம் சண்டையிடுவது நியாயம். ஆனால் இன்னொருத்தருக்கு கஷ்டம் வருகிறது, இன்னொருத்தருடைய யாரோ ஒருத்தன் தொல்லை கொடுக்கிறான், ஆனால் நமக்கு அவன் தொல்லை கொடுக்கவில்லை. ஆனால் யாருக்காகவோ நாம் வில்லை எடுத்து அம்பை எடுத்து அவர்களை அழித்து அவர்களுடைய பாவத்துக்கு நாம் ஏன் ஆளாக வேண்டும்? இது நியாயமா? நாட்டில் 1000 பேர் இருக்கிறார், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார், ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பது மன்னருடைய கடமை. நீங்கள் இப்போ மன்னர் கிடையாது, இந்த நாட்டுக்கு காட்டுக்கு தவம் செய்ய வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் அவர்களை கொல்வது முறையா? இப்படியே கொன்று நீங்கள் ஒரு போர் வீரனைப் போல் ஆகிவிடுவீர்களோ? வந்த வேலை தவ வேலை முடியாது போல் இருக்கிறதே, அந்த தவத்துக்கான பலன் கிட்டாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் சுவாமி என்று சீதா சொல்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், சீதா, ஜனக மகாராஜனுடைய மகள் அல்லவா, ஞானம் பெற்றவள், ஞானத்தோடு பேசுகிறாய். ஆனால் என் தம்பி இந்த நாட்டை ஆண்டாலும் கூட என் தம்பியின் சார்பாக நானும் அந்த குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் என்னிடம் வந்து அவர்களுடைய குறைகளை சொல்கிறார்கள். நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவர்களுக்கு வாக்களித்து விட்டேன். இந்த ஆரண்ய காண்டத்தில் தவசிகளுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் யார் இடைஞ்சல் செய்தாலும் அவர்களை அழிப்பதென்று நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். ஆகவே நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் சீதா லட்சுமணன் 3 பேரும் நம்ம அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு செல்கிறார்கள். நர்மதை நதி கரையோரம் அற்புதமாக அகஸ்தியருடைய ஆசிரமம் தென்படுகிறது. அகஸ்தியர் ஆசிரமத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய தம்பியுடைய ஆசிரமத்துக்கு செல்கிறார்கள். நேரடியாக அகஸ்தியர் வந்து விஸ்வாமித்திரை போல ஒரு பெரிய முனி ரிஷி. அவர் வந்து மிகப்பெரிய ரிஷின்னு சொல்கிறதுக்கு அவரை பற்றி நம்ம சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது கைலாயத்தில், இமயமலையில். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே கூடுகிறார்கள். அப்படி கூடும்போது பூமி ஒரு பக்கமாக சாய்கிறது. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல வெயிட் ஏறும்போது இன்னொரு இடம் தூக்கும் இல்லையா? அப்படி பாரதத்தினுடைய கைலாயத்தில் அத்தனை பேரும் கூடும்போது அந்த பூமி கீழே இறங்குகிறதாம். அப்போது பரமசிவன் யாரை கூப்பிட்டா தெரியுமா? அகஸ்தியரை கூப்பிட்டு, நீ எங்கிருந்தாலும் என்னுடைய கல்யாணம் உன் கண்ணுக்கு தெரியுமா? திருஷ்டி அந்த அருளை கொடுக்கிறேன். ஆனால் நீ பூமியினுடைய தென் திசைக்கு போ, இந்த நாட்டினுடைய தென் திசைக்கு போ, அப்போ தான் பூமி சமமாக ஆகும் என்று சொல்லி அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பினார்களாம். பாரதத்தினுடைய தெற்கு விந்தியமலை அதுக்கு இடையூறாக வளர்ந்து நின்றுதாம். அந்த விந்தியமலை அகஸ்தியரை பார்த்தவுடன் அப்படியே பணிந்து தடம் விட்டுதான். அவ்வளவு பெரிய மலை பணிந்து தடம் விட்டுதான். ஒரு தண்ணியை மேலே ஒரு தண்ணியை தொளித்து மழையே இல்லாத பண்ணிவிடுவேன்னு ஒரு கோவப்படும் போது அந்த மலை அப்படியே கூனி குறுகி வழிவிட்டுதான். அப்போது சொன்னாராம், இமயமலை உயரமாக இருந்தாலும் நீ நீளமாக இருப்பாய், நீ அந்த பேர் வாங்குவாய் என்று சொல்லிட்டு விந்தியமலை தாண்டி நாட்டினுடைய தென் திசைக்கு வந்து இங்கே தங்கியிருக்கிறார். அப்படி தெற்க வந்து தங்கினதுனால தான் பூமி சமமானது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. அப்படின்னா அத்தனை பேர்த்துக்கும் இணையான ஒருவர் அப்படின்னு அர்த்தம். வெயிட்டில் மட்டுமில்லை, ஞானத்திலையும் கூட. அப்படிப்பட்ட மகரிஷி. இன்னொரு சம்பவம் சொல்லணும். வாதாபி இல்லவன் அப்படின்னு சொல்லி 2 அண்ணன் தம்பி இருக்காங்க, அரக்கர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இல்லவன் வந்து என்ன பண்ணுவா, முதல்ல வந்து வாதாபியை வெட்டி அவனை கூறு கூறாக்கி
சமைச்சு குழம்பு வச்சுருவான். யாராவது ஒரு சன்னியாசியை கூட்டிகிட்டு வந்து, சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும்னு சொன்னால் சன்னியாசிகள் மறுக்க மாட்டாங்களே, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு கை கழுவி, சாமி திருப்தி அப்படின்னா திருப்தின்னு சொன்ன உடனே, எழுந்து வா வாதாவியுமா, அவன் அப்படியே வயிற்றுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வருவான். வெளியே வந்தான்னா அவன் செத்து போயிடுவாங்களா, சன்னியாசி செத்து போயிடுவாங்களா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவரை சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க இந்த வாதாவி இல்லவன் 2 பேரும். அப்போது இந்த மாதிரி போய் நம்ம அகஸ்தியர்கிட்ட ஒரு நாள், சாமி எங்கள் இடத்துக்கு வரணும். ஏன்னா இந்த சன்னியாசி வேஷம் போட்டுட்டு போவாங்க. எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டில் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரி சாப்பிடுகிறேன் அப்படின்னு. அப்போ வரும்போது இல்லவன் மட்டும் இருக்கிறான், வாதாபி இல்லை. ஏன்னா வாதாபி வெட்டி குழம்பு வச்சுட்டான். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, சாமி எனக்கு வந்து நாங்கள் அசைவ சாப்பாடு தான் பண்ணியிருக்கிறோம், இதுதான் எங்களுக்கு பிடிக்கும், அதையே நீங்களும் பருகணும். சரி பருகிறேன்னாரு. உட்காந்து சாப்பிடும்போது இவர் ஞானத்திலேயே புரிஞ்சுக்கிட்டார் இது யார் அப்படின்னு. ஒரு கை தண்ணி எடுத்து எல்லாம் ஜீரணமாக ஆகுகன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டாரு, முடிச்சிட்டார். கை கழுவிட்டு திருப்தியா அப்படின்னு கேட்டால் திருப்தின்னாரு விஸ்வாமித்திரர், அகஸ்தியர். அப்போது அந்த இல்லவன் சொன்னால், வாதாவியே வெளியே வா அப்படின்னார். வாதாவி வரமாட்டான், அவன் ஜீரணமாயிட்டானார் அகஸ்தியர். அப்போது என் தம்பியை கொன்று விட்டாயா, உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு அரக்க வேஷத்தோடு அந்த சுயரூபத்தோட நம்ம அகஸ்தியர் மேலே பாய்ந்த அந்த இல்லவன்கிற அரக்கன் அவனை அப்படியே கோபத்தோடு அப்படியே எரிச்சிட்டு அப்புறம் அவருக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு சுவாமி, மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர். அவரை சந்திக்கிறதுக்காக ராமனும் சீதையும் லட்சுமணனும் போகிறார்கள். அகஸ்தியர் ஓடி வந்து இவர்களை வரவேற்கிறார். இவர்கள் அங்கேயும் தங்குகிறார்கள். நீங்கள் நம்ம ஆசிரமத்திலேயே இருந்துக்கலாம்னு எல்லாரும் சொல்கிற மாதிரியே அகஸ்தியரும் சொல்லுகிறார். ஆனால் இங்கு இல்லை சுவாமி, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நாங்கள் தனியாக காட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் பஞ்சவடிங்கிற ஒரு இடம் இருக்குது, அற்புதமான இடம், நதிக்கரை, நர்மதை நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது உங்களுக்கு அந்த கங்கை நதி போலவே எல்லா சௌகரியம் இருக்கிறது, நீங்கள் அங்கே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ராமருக்கு ஒரு அற்புதமான பயிற்சி, சூரிய கிருதய மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். கிருதய மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவர் சில பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறார். உங்கள் வந்த கடனை முடிப்பதற்கு இது உதவும்னு சொல்லிட்டு அவர் சில ஆயுதங்களையும் கையில் கொடுக்கிறார். விஸ்வாமித்திரர் பயிற்சி கொடுத்தார், வசிஷ்டர் பயிற்சி கொடுத்தார். இப்போது அகஸ்தியரும் ராமருக்கு பயிற்சி கொடுத்து அவரோட சில ஆயுதங்களை கொடுக்கிறார், சில மந்திரங்களை சொல்லித்தர்றார். அதாவது சூரிய கிருதய மந்திரத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுத்து ஆசீர்வதித்து பஞ்சவடி என்ற இடத்துக்கு அனுப்புகிறார். இந்த பஞ்சவடி என்ற இடத்துக்கு வந்து ராமனும் சீதையும் லட்சுமணன் 3 பேர், இந்த இடம் நல்ல இடம், இந்த இடத்துலையே நம்ம குடில் அமைக்கலான்னு சொல்லி அந்த குடில் அமைக்கும்போது அங்கே ஒரு கழுகு உட்கார்ந்திருக்கிறது. அந்த கழுகு மிகப்பெரிய கழுகு. ஆனால் இதை பார்த்தால் ஒரு ஏதோ அரக்கன் போல் தோன்றுகிறான். கழுகு இவ்வளவு பெருசு இருக்குமா என்று லட்சுமணன் சொல்லும்போது, மகனே, நான் கழுகுதான், நீங்கள் தசரத குமாரர்களா, உங்கள் அப்பா என்னுடைய மகன், என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுது அந்த கழுகு. அப்படியா அப்படின்ட்டு ஓடுறாங்க ரெண்டு பேரும். உங்கள் அப்பாவும் நாங்கள்லாம் நண்பர்கள், ஆனால் அவர் ஒரு காரணத்தினால் நான் பிரிந்து விட்டேன். நானும் என்னுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணன் சம்பாஜி 2 பேரும் சூரியனை பிடிப்பதற்காக மேலே போகிறோம். அது எங்களுடைய அந்த சூரியனுடைய அந்த சுட்டெரிக்கும் அந்த நெருப்பால் எங்கள் அண்ணனுடைய அந்த இறகுகள் எரிஞ்சு கீழே விழுந்துடுறான். அவன் எங்களும் தான் தெரியல. நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன். அதுக்கு பின்னாடி நான் எங்கேயும் போகலை. நான் இனிமேல் உங்களுக்கு நண்பனாக பாதுகாப்பாக இருப்பேன். நீங்கள் வெளியில் போனாலும் கூட சீதையை நான் பார்த்துக்குவேன், உங்களை உற்ற தோழனாக நினையுங்கள்னு சொல்லி உங்கள் அப்பாவாகவே நினச்சி என்னையும் பாவிக்கலாம்னு சொன்ன உடனே அந்த ராம லட்சுமணன் 2 பேரும் போய் தசரதனை வணங்குவதைப் போல ஜடாயை வணங்கி அந்த ஜடாயை கட்டி தழுவுகிறார்கள்.
அதுக்கு பிற்பாடு அந்த பஞ்சவடியில் அழகான குடில் அமைத்து அங்கே வாழத் துவங்குகிறார்கள். அதுக்கு பின்னாடி தான் அங்கே பிரச்சனை, ராமாயணத்தினுடைய அவதாரம் வேலை துவங்கப் போகிறது. இந்த இடம்தான். நன்றி, வணக்கம். நாளை பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற இரண்டு